சுமார் 480 ஆண்டுகளுக்கு முன் ஆந்திர நாட்டிலுள்ள ஒரு சிற்றூரில் ஏழ்மையான அந்தணக் குடும்பத்தில் பிறந்தான் தெனாலி ராமன். சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததால் தாயாருடன் தெனாலி என்ற ஊரில் வசித்த தாய் மாமனின் ஆதரவால் வாழ்ந்து வந்தான். பள்ளிக்குச் சென்று படிப்பது அவனுக்கு விருப்பமில்லாத காரியம். ஆனால் இயற்கையாகவே கூர்ந்த புத்திசாலித்தனமும் நகைச்சுவையுடன் பேசும் திறமையும் அவனுக்கு இருந்தது. குடும்பத்தின் பொறுப்பு அவன் தோள்களில் விழுந்தபோது இந்த வறுமையை எப்படி நீக்குவது என்ற எண்ணம் அவனை அலைக்கழித்தது. ஒருநாள் ஒரு முனிவர் அவனை சந்தித்தார். ராமனின் நிலையை உணர்ந்து, இந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி உனக்கு அருள் புரிவாள் என்று கூறி சென்றார். அதன்படி ஊருக்கு வெளியே இருந்த காளி கோயிலுக்கு சென்று மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்கியது ராமன். முதலில் 108 முறை ஜெபித்தும் எதுவும் நிகழவில்லை. திடீரென அவனுக்கு நினைவுக்கு வந்தது, 1008 முறை என்று முனிவர் கூறியிருந்தார். உடனே மீண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்கத் தொடங்கினான். இரவு இறங்கியும் அவன் அங்கிருந்து அசையவில்லை. அவன் உறுதியைக் கண்டு காளி அவன் முன் தோன்றினாள். என்னை ஏன் அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். வணங்கி நின்ற ராமன், தாயே, வறுமையில் வாடுகிறேன், நல்லறிவும் செல்வமும் அருள வேண்டும் என்றான். காளி சிரித்தாள். ஒரே நேரத்தில் கல்வியும் செல்வமும் வேண்டுமா? உனக்கு பேராசை அதிகம். தாயே, புகழ் பெற கல்வி வேண்டும், வறுமை நீங்க செல்வம் வேண்டும், இரண்டும் அருள வேண்டும் என்று தாழ்மையுடன் கூறினான். காளி தன் 2 கரங்களிலும் தலா ஒரு கிண்ணம் பாலை தோன்ற செய்தாள். வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்திலுள்ள பாலை மட்டும் குடிக்க வேண்டும். எது அவசியமோ அதை தேர்ந்தெடு என்றாள். ராமன் சற்று நேரம் யோசித்தான். பின்னர் திடீரென இடது கிண்ணத்தின் பாலை வலது கிண்ணத்தில் ஊற்றி அந்த கிண்ணத்திலிருந்த பாலை முழுவதும் குடித்துவிட்டான். நான் ஒரு கிண்ணம் மட்டும் குடிக்கச் சொன்னேனே என்று காளி வியப்புடன் கேட்டாள். ஆம் தாயே, நான் ஒரு கிண்ணத்தையே குடித்தேன் என்று நகைச்சுவையுடன் பதிலளித்தான். ஏன் இரண்டையும் கலந்தாய்? கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே என்று சிரித்தான் ராமன். அவனின் சாமர்த்தியத்தை கண்டு காளி புன்னகைத்தாள். என்னை கூட ஏமாற்றியுள்ளாய். நீ பெரும் புலவன் ஆகாமல் உலகம் முழுவதும் விகடகவி என புகழப்படும் என்று வரம் அளித்து மறைந்தாள். ராமன் விகடகவி என்று சொல்லி பார்த்து சிரித்தான். எந்த வழியிலும் படித்தாலும் அதே சொல் திரும்பி வரும் என்று மகிழ்ந்து தன் புத்திசாலித்தனத்தின் பலனை உணர்ந்தான். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் புகழ்மிக்க மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் தாத்தாச்சாரியார் என்பவர் ராஜகுருவாக இருந்தார். அறிவும் ஆணவமும் கலந்த அந்த ராஜகுரு ஒருமுறை மங்களகிரி என்னும் ஊருக்கு வருகை தந்தார். அந்த ஊர் தெனாலிக்கு பக்கத்தில் இருந்தது. ராஜகுரு வந்த செய்தி பரவியதும் கிராம மக்கள் அனைவரும் சென்று அவரை வணங்கி ஆசி பெற்றனர். இதை அறிந்த தெனாலிராமனும் அவரை சந்திக்கச் சென்றான். தன் நகைச்சுவை கலந்த பேச்சாலும் கூர்ந்த புத்திசாலித்தனத்தாலும் ராஜகுருவின் கவனத்தை ஈர்த்தான். சிறிது நேரத்திலேயே அவருடன் நெருக்கம் பெற்று அவரின் சீடராகவும் ஆனான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, என் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளது. மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் எனக்கு ஓர் வேலை கிடைக்க உதவ வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான். ராஜகுருவும், நான் விஜயநகரம் சென்று ஏற்பாடு செய்கிறேன், ஆள் அனுப்பிய பின் நீ வா என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் மனதில் வேறு எண்ணம் ஓடியது. இவன் மிகுந்த புத்திசாலி, அரசவையில் சேர்ந்துவிட்டால் நமக்கே போட்டியாகி விடுவான் என்று பயந்தார். அதனால் தெனாலிராமனுக்கு ஒருபோதும் செய்தி அனுப்பவில்லை. மாதங்கள் கடந்து போயின. எந்த தகவலும் வராததால் இனி காத்திருக்க முடியாது என்று தீர்மானித்தான் தெனாலிராமன். மனைவியையும் சிறு மகனையும் அழைத்து கொண்டு பல நாட்கள் நடைபயணம் செய்து விஜயநகரம் சென்றான். பல சிரமங்களை கடந்து ராஜகுருவின் இல்லத்தை அடைந்தான். அவனை பார்த்ததும் ராஜகுரு திகைத்தார். யார் நீ? என்ன வேண்டும் என்று அறியாதவரைப் போல கேட்டார். இதை கேட்ட தெனாலிராமன் அதிர்ச்சி அடைந்தான். ராஜகுருவே, நான் தான் தெனாலிராமன். மங்களகிரியில் தங்களை சந்தித்தேன். அரண்மனையில் சேர்த்து விடுவதாக சொன்னீர்கள். பல மாதங்கள் காத்திருந்தேன். அதனால் தான் நேரில் வந்துள்ளேன் என்று நினைவூட்டினான். ஆனால் ராஜகுரு குளிர்ந்த குரலில், உன்னை நான் அறியேன், மரியாதையாக வெளியே போ, இல்லையேல் அவமானப்படுவாய் என்று விரட்டினார். வீட்டின் வாசலில் அவமானத்துடன் நின்ற தெனாலிராமனின் மனம் எரிந்தது. துரோகம் செய்தவரை மன்னிக்க முடியவில்லை. இது இப்படியே முடியாது என்று முடிவு செய்தான். அவமானத்தின் நெருப்பில் எரிந்த அவன் மனம் மீண்டும் தன்னம்பிக்கையை தேடியது. காளி மகாதேவியை மனமாறி துதித்து தன் புத்திசாலித்தனத்தை ஆயுதமாக்கி கொண்டு பழிக்கு பழி வாங்க தயாரானான். தெனாலிராமன் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் புகழை பலரிடமும் கேட்டு அவரை நேரில் காண வேண்டும் என்ற ஆவலுடன் விஜயநகரம் நோக்கி புறப்பட்டான்.
நகரத்தை அடைந்த பின் பல நாட்கள் முயன்றும் அரசரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் மனம் தளராமல் தினமும் அரண்மனைக்கு சென்று திரும்பி வந்தான். ஒரு நாள் செப்படி வித்தைகள் செய்து மக்களை கவரும் ஒரு வித்தைக்காரனை சந்தித்தான். அவனும் அரசரிடம் தன் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசு பெற வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தான். இதை கவனித்த தெனாலி தானும் அவனுடன் இணைந்து அரண்மனைக்குள் செல்லத் திட்டமிட்டான். மன்னர் முன்னிலையில் வித்தைக்காரன் பல அற்புத வித்தைகள் செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான். கிருஷ்ணதேவராயரும் மகிழ்ந்து அவனுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்க உத்தரவிட்டார். இந்த வேளையில் தெனாலி ராமன் முன் வந்து, அரசே, இவனை விட வித்தையில் வல்லவன் நான் இருக்கிறேன். நான் செய்யும் வித்தையை இவனால் செய்ய முடியுமா என்று சோதித்து பாருங்கள். பிறகு யாருக்கு பரிசு என்று தீர்மானியுங்கள் என்றான். போட்டி என்றாலே சுவாரஸ்யம் அதிகம். அதனால் அரசர் அனுமதி அளித்தார். வித்தைக்காரன் அலட்சியமாக, நீ செய்யும் வித்தையை நான் செய்து காட்ட முடியாதா? காட்டு என்று சவால் விட்டான். அப்போது தெனாலி அமைதியாக, நான் ஒரு வித்தை மட்டும் செய்கிறேன். அது கண்களை மூடிக்கொண்டு செய்யும் வித்தை. நீர் அதையே கண்களை திறந்து கொண்டு செய்து காட்ட வேண்டும். முடியாவிட்டால் 1000 பொற்காசுகளில் பாதியை எனக்கு தர வேண்டும் என்றான். வித்தைக்காரன் உடனே சம்மதித்தான். தெனாலி தரையில் அமர்ந்து ஒரு கை நிறைய மணலை எடுத்து கண்களை இறுக்கமாக மூடி தன் கண்களில் கொட்டிக்கொண்டான். மன்றம் முழுவதும் சிரிப்பில் மூழ்கியது. மன்னரும் குலுங்கி சிரித்தார். பிறகு கண்களை துடைத்து கொண்டு எழுந்த தெனாலி, இப்போது இதையே நீர் கண்களை திறந்து கொண்டு செய்து காட்டுங்கள் என்றான். அது சாத்தியமா? வித்தைக்காரன் தலை குனிந்து, நான் தோற்றேன், என்னை மன்னிக்கவும் என்றான். அரசர் மகிழ்ந்து தெனாலியை அழைத்து, உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுகிறேன். வாக்குப்படி 500 பொற்காசுகள் பெற்றுக்கொள் என்றார். ஆனால் தெனாலி பணிவுடன், அரசே, இவ்வித்தைக்காரன் தன்னை விட வல்லவர் யாருமில்லை என்று பெருமை பேசியதை நான் கேட்டேன். வல்லவனுக்கு வல்லவன் உண்டு என்பதை உணர்த்தவே இவ்வாறு செய்தேன். நான் வித்தைக்காரன் என கூறியதற்கும் மன்னிக்கவும். பரிசு முழுவதும் அவருக்கே வழங்கப்படட்டும் என்றான். மன்னர் அவன் பணிவும் புத்திசாலித்தனமும் கண்டு மனமகிழ்ந்து 1000 பொற்காசுகளையும் வித்தைக்காரனுக்கே அளித்தார். மேலும் தெனாலி ராமனின் அறிவை பாராட்டி அவனை தம் ஆஸ்தான விகடகவியாக நியமித்தார். அவ்வாறு தெனாலி ராமன் தனது நகைச்சுவை நயம் மற்றும் கூர்மையான அறிவால் அரசவையில் உயர்ந்த இடத்தை பெற்றான். ஒருமுறை தெனாலிராமன் சந்தைக்கு சென்று 50 நாணயங்களுக்கு ஒரு குதிரையை வாங்கி வந்தான். வயதானதும் சோர்வாகவும் இருந்த அந்த குதிரையையே அவன் அன்புடன் வளர்த்து அதில் சவாரி செய்ய பழகி கொண்டிருந்தான். ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் விலைமதிப்புயர்ந்த குதிரையில் ஏறி உலாவ புறப்பட்டார். இராமனையும் உடன் வருமாறு அழைத்தார். இருவரும் குதிரைகளில் புறப்பட்டனர். மன்னரின் குதிரை அழகாகவும் வேகமாகவும் நடந்தது. இராமனின் குதிரையோ மெதுவாக தளர்ந்து நடந்தது. அதை பார்த்த மன்னர் சிரித்தார். இராமா, இத்தனை குதிரைகளில் இதுதானா உனக்கு கிடைத்தது? இந்த சோர்ந்த குதிரையால் என்ன பயன் என்று கேலி செய்தார். அந்த வார்த்தைகள் இராமனுக்குள் ஒரு சவாலாக மாறின. அரசே, என் குதிரை செய்யக்கூடியதை உங்கள் குதிரையால் செய்ய முடியாது என்றான் தன்னம்பிக்கையுடன். மன்னர் சற்று கோபத்துடன், அதை நிரூபிக்க முடியுமா என்றார். முடியும். உங்கள் குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரை செய்யும் என்றான் இராமன். அப்படியானால் 100 பொன் பந்தயம் என்று மன்னர் சவால் விட்டார். அவர்கள் பாலம் ஒன்றை கடந்து சென்றனர். கீழே பெரும் சுழல் நீர் ஓடியது. திடீரென இராமன் குதிரையிலிருந்து இறங்கி அதை பாலத்தின் ஓரத்திற்கு கொண்டு சென்று யாரும் எதிர்பாராத விதமாக ஆற்றுக்குள் தள்ளிவிட்டான். மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். இராமா, இது என்ன செயல் என்றார். அப்போது இராமன் அமைதியாக, அரசே, என் குதிரை செய்ததை உங்கள் குதிரை செய்யுமா? உங்கள் 1000 பொன் மதிப்புள்ள குதிரையை நீங்களே இவ்வாறு தள்ள முடிவதா என்றான். மன்னர் மௌனமாயிருந்தார். அவர் குதிரை விலை மதிப்புள்ளதோடு அவருக்கு அன்பானதும் ஆகும். அதனை இழக்க அவர் தயாராக இருக்க மாட்டார் என்பது உண்மை.